எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு ரெசிபி பார்த்தேன். பூரி கிட்டத்தட்ட நான் இதே மாதிரி செய்வேன். அதுக்கு ஈஸியான ஒரு சட்னியுமே கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் செய்யலான் இருக்கேன். ரீல்ஸ் பார்த்துட்டு மேத்தி ஆலு பூரி அது நார்மலா நான் செஞ்சிருக்கேன். பட் சட்னி பாத்தீங்கன்னா ஈஸியா அதுவும் நம்ம செய்வோம். ஆனா அவங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அரைச்சி காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த வேலை பண்ணியிருக்கேன். காலையிலே உருளைக்கிழங்கும் இதுவும் வச்சு எடுத்துட்டேன். ஸோ பருப்பு வந்து வச்சிருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பாலக்கீரை இது பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மேத்தி வந்து பாருங்க நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். பூரி மாவு செய்யறதுக்கு அதை வந்து இதுல கட் பண்ணிட்டு சாப்பர்ல போட்டு நல்லா பொடியா இது பண்ணிக்கலாம். அப்புறம் பூரி மாவு செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. டிஃபன் பாக்ஸ்ல நம்ம ஜேர்னிக்கெல்லாம் எடுத்து போற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு தொக்க கூட தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் டீ சூடா ஒரு கப் டீயோட குடிச்சாலுமே நல்லா இருக்கும். என்ன பண்ண போறேன், இந்த சாப்பர்ல இது கூட கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கணும். நம்ம கையில கட் பண்றது அவ்வளவு பொடியா இருக்காது இல்ல பாத்தீங்களா, அதனாலதான் இதுல போட்டு ஒரு தடவை நல்லா சாப் பண்ணிட்டு மாவு பிசையறதுக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு அதிசயமா காலையிலேயே குளிச்சுட்டேன். இல்லைன்னா சாயங்காலம் தான் குளிப்பேன். எங்களுக்கு குளிச்சா நல்லாதான் இருக்கு. நல்லா சூட சூட தண்ணியில புழுது வேற, நல்லா சூட தண்ணியில குளிச்சா சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையுமே கூட போட்டு பண்ணிக்கலாம். பாக்கி மல்லி எல்லாம் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால ஒரு துண்டு இஞ்சி மட்டும் கொஞ்சமா, இல்ல இதுக்கு பதில் நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி இதையும் போட்டுட்டு செரன்னு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஒரு 2-3 புதினா இல மட்டும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், போட மாட்டாங்க. சரி வாசனையா இருக்கும் புரியல. அதனால ஒரு பல்லு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கல. இதுலயே வந்து சட்னியுமே கூட நம்ம அரைச்சிட போறோம். ஏதோ நார்த் இந்தியன் அவங்க இருந்தா ரீல்ஸ் தான் பார்த்தேன். இன்ஸ்டால அதெல்லாம் வைரலா ஏதாவது போகுது பாத்தீங்களா. இது வைரலா இல்ல, பட் நம்ம ஸ்க்ரால் பண்றப்ப ஏதாவது வரும். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருந்தா ட்ரை பண்ணலாம்னு பண்றது. நம்ம செஞ்சு சாப்பிட்டுருக்கோம், அதனால நல்லா இருக்கும்னு தெரியும். ஸோ அவ்வளவுதான், இதை பொடியா கட் பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை கழுவ போறது இல்லை. இதை எடுத்துட்டு இதுலயே நம்ம அந்த இன்ஸ்டன்ட் சட்னி பூரி உருளைக்கிழங்கு வேக வச்சதை துருவிடலாம். ஒரு 1.5 உருளைக்கிழங்கு நம்ம மசிக்கிறத விட இந்த மாதிரி துருவணும் அப்படின்னா மாவு பிசைறப்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியா இருந்ததுன்னா பூரி தேய்க்கிறப்ப உடையும் பூரி. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பண்ண வெந்தயக்கீரை சேர்த்துடலாம். மிக்சியில கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மையா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு நீங்க பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இப்போ கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், ஓமம் நல்ல ஜீரணத்துக்கு சூப்பரா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எப்பயுமே நார்மல் பூரிக்குமே கூட நான் ஓமம் எல்லாம் சேர்ப்பேன். கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கொஞ்சமா கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கோதுமை மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதுல இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் கூட சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் போடல. உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்தேன் இது கூட. ஸோ இப்போ
தண்ணி தேவைப்படும். நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டேன். அது போக கொஞ்சமா தண்ணி சேர்த்து, ஏன்னா பூரிங்கிறதுனால நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் இழுக்கும். அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். நல்லா கட்டியா பிசைஞ்சுக்கணும். நல்லா வெந்தயக்கீரை இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால வாசனையா இருக்கும் பூரி. ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. பிசைஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி செய்யலாம். அதனால நம்ம வீட்டுல பண்ற தால் எல்லாம் மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தியோ பூரியோ செஞ்சா அதுவும் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கட்டியா பிசைஞ்சுக்கணும். பூரிங்கிறதுனால நீங்க சப்பாத்தி மாதிரி பண்றதா இருந்ததுன்னு இதே புரோட்டா மாதிரி கூட பண்ணலாம், பராத்தா மாதிரி. சோ அதை வந்து கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சுக்கலாம், ரொம்ப கட்டியா இல்லாம. சொல்லலாம் ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்தா வெளியே உட்காந்துருக்கானுங்க பாருங்க. அபி கீழே போயிருக்கான் போல. அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் இது. வண்டி கழுவிட்டு இருக்கான் அபி. సిమెంట్ ఉండేనా అభి? సిమెంటా ఉండేనా? వేద్దానా? చెరు నీళ్ళు కింద పోయిమా. குறை சொல்கிறான் பார்த்தீங்களா. கூட வந்து நின்னா வேலை செய்யலாமா. டேய் நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. வெயிட் செய்யாల్సింది தானே, டேடி வச்சு எனக்கு செய்யறது தானே. இவங்க ஓரளவுக்கு பூசி முடிச்சிட்டாங்க இது ஃபுல்லாக. அதனால் அந்த அளவுக்கு இப்போ சிமெண்ட் வர்றதில்லை. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சோ கடைக்கு துணி அயன் பண்ண கொடுக்க போயிருக்காரு. இந்த பையன் வெயிட் பண்ணலாம் இல்லையா. அந்த பசங்களுக்கு அவசரம் பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது இல்ல. போய் கேட்டா நீ வர வேண்டியது அம்மா ஈஸியா பசங்க குறை சொல்லிடுறாங்க. உங்க வீட்லயே அப்படிதானான்னு சொல்லுங்க. அதே மாதிரி அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்களை டைரக்டா அவங்க குறை சொல்றது கிடையாது. நான் முதல்ல சினிமால இதெல்லாம் தான் பாத்திருக்கேன். நிஜமாவும் அப்படிதான் இருக்கு. நம்ம கிட்ட சும்மா ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி பண்ணலாம்ல இப்படி பண்ணலாம்ல. நேர்ல பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ அவங்களுக்கு ஒரு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்பாங்க டைரக்டா டீல் பண்றதே கிடையாது. எல்லா வீட்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். அம்மாக்கள் தான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறோம் இல்லையா. சோ உங்க வீட்லயும் அப்படிதானா அப்படின்னு யூனிவர்சல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் இது. ஆக்சுவலா நம்ம வீட்டுல மட்டும் நடக்கிறது எப்பயுமே அப்பாக்கள் குழந்தைகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுது. சோ இது வந்து சட்னிக்கு பேசிட்டு நான் என்ன போடுறேன்னு சொல்லல பாத்தீங்களா. அதனால 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு போட்டாங்க. அப்புறம் உப்பு, சர்க்கரை, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா கூட 2 போட்டுக்கலாம். கூட இப்ப இதெல்லாம் போட்டாச்சு இல்லையா. இடம் கொஞ்சமா இருக்கனால அது இதுன்னு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஒரே ஒரு பல்லு வெள்ளைப்பூடு. அது போக உப்பு, சக்கரை, லெமன் ஜூஸ் லாஸ்டா நம்ம சர்விங் இதுல மாத்திட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சக்கரை கொஞ்சம், இதை லைட்டா இது பண்ணிட்டு நிறைய இருக்கு பாத்தீங்களா. அது கூட உருளைக்கிழங்கும் ஒரு பீஸ் சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டு மேல வரைக்கும் அடைச்சோம் அப்படின்னா செய்ய முடியாது.
கொஞ்சம் உருளைக்கிழங்கு நடுவுல பக்கெட்ல ஷாம்பு போட்டு போடு மம்மி. தானா இருந்தா வேலை பாக்குறாங்க, அம்மாங்களை பார்த்தா. நம்மளுமே அப்படிதான், நானுமே அப்படிதான், அம்மா பார்த்தா வேலை செய்ய மாட்டேன். அந்த இடத்துல சாப்பாடு வரும், அதை மறந்துடுறோம்ல நம்மளும் ஒரு டைம். அப்படிதான் எனக்கு முடியுது. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. காரம் செமையாதான் இருக்கு, ஆனா கலர் வந்து டல்லா இருக்கு பாத்தீங்களா. கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். காரிக்கெல்லாம் வேண்டாம், இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சூப்பர். அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்தனால அது சட்னி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வருது. அதுக்குதான் வந்து சீக்கிராங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு மாவு டப்பா இதெல்லாம் தேவையில்லை கொண்டு உள்ள வச்சுட்டேன்னா பூரி ஆயிடுச்சு. லெமன் வந்து நிறையவே புளியலாம், இங்க யாருக்கும் அவ்வளோ புளிப்பு பிடிக்காது, அதனால டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா புளிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு அரை பழம் நீங்க புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பூரிக்கு இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. நல்லா இருக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து பண்ணிடலாம். ஃபுல்லாக மாவா இருக்கு, அப்படியே காஞ்சி போச்சுன்னா அப்புறம் வராது. உடனே கையோட கிளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். காலையில் ஹஸ்பண்ட் டீ போட்டு கொடுத்தாரு, அது கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை போட்டு வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்படின்னா எண்ணெய் வச்சிருக்கேன். பூரி தேய்ச்சிடலாம் கிடக்குறான்னு. ரெண்டு மூணு ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எண்ணெய் தொட்டு தான் ரோல் பண்றேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் வெளியில சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கியூட்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கீழே வேலை செய்யறவங்க வந்து கழுவி விட்டுட்டு போனாங்க. அங்க லல்லி மாடியில இருக்கா போல. சிட்டு ஏம்மா சூசியவே சிட்டுமா சரி பார்க்குறானா பார்த்தீங்களா, அங்கே எங்கே சத்தம் கேட்குது. அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டேன், நான் சாப்பிட வேண்டியதுதான்.
ஸோ அப்பாவும் பையனும் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. காம்பினேஷன் நிஜமாவே சூப்பரா இருக்கு. கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.